நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கேன்? ஸோ அப்படிங்கிறது வந்து எனக்கு யாராவது கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இருக்கிற ஜெயஸ்ரீ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு இங்கே ஒரு பிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருந்த நான் இப்போ இவ்வளோ அழகாக டிசிப்ளினாக செல்ஃப் க்ரூமிங்காக இருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் நான் பண்ணது வந்து ஸோ என்ன நானே வந்து எவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிட்டேன், எனக்காக நான் என்னென்ன பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பேசிக் நாலேஜ். யாருக்கெல்லாம் வந்து செல்ஃப் க்ரூமிங்னா ஒன்றுமே தெரியாது, எனக்கு பேசிக்லேருந்தே ஒன்றும் தெரியாது, எப்படி தன்னைத்தானே வந்து செல்ஃப் க்ரூம்டாக வச்சுக்கணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது, யாராவது சொன்னால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு யாராவது யோசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், ரொம்ப 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 இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ எது செல்ஃப் க்ரூமிங்கே தெரியலன்னு சொல்கிறவங்களும் நிறைய டிப்ஸோட நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சிம்பிளிசேஷன்லேருந்து நான் உங்கள் ஜெயஸ்ரீ. ஸோ ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். செல்ஃப் க்ரூமிங்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்கூலெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தலைமுடியெல்லாம் பின்னி எண்ணெய் வச்சு ஸோ ஒரு மாதிரி யூனிஃபார்மு ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்துட்டு இருப்போம். ஸோ அதையும் தாண்டி ஒரு காலேஜுங்கிற ஒரு டாபிக் வரும்போது தான் வந்து நம்மளது எல்லாமே வந்து மாறும். ஸோ அது வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டு லாங் ஹேரில் பின்னி போட்டு ரிப்பன் எல்லாம் வச்சுட்டு ஸோ இப்படியெல்லாம் தான் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம். எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பேசிக் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்க முடியாது. அப்படியே ஸ்கூலுக்கு போனோம்னா டீச்சர் வந்து செம்மையாக திட்டிடுவாங்க. ஸோ அதனால் அப்போல்லாம் நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக செல்ஃப் க்ரூமிங்கோடு தான் இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வரும்போதே அப்படி தான் இருக்கிறாங்க. பட் லிட்டரலி நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது செல்ஃப் க்ரூமிங்னா என்னன்னு தெரியாது, ஜீரோ நாலேஜ். உடம்புக்கு போட சோப்பு தான் வந்து முகத்துலையும் போட்டுப்பேன், அதை மாதிரி எண்ணெய் வச்சுட்டு போவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி ரொம்ப பெரிய முடியாக இருக்கும், கட்டே பண்ண மாட்டேன். முடி ரிப்பன் போட்டே வந்து எனக்கு மார்பு கிட்ட வரும். ஸோ அதெல்லாம் அவுத்து விட்டு பார்க்கும்போது இடுப்புக்கு கீழே போயிடும், அவ்வளோ பெரிய முடி இருந்தது. ஸோ என்ன நான் வந்து எவ்வளோ நல்லா நீட்டாக செல்ஃப் க்ரூம்டு பண்ணிக்கிட்டேங்கிறது தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். சப்போஸ் வந்து என்ன மாதிரி நீங்களும் இப்போ இருக்கீங்க, அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்கிறீங்க, எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல ரிசல்ட் நாலேஜ் வந்து கொடுப்பேங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்கலாக நான் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹெட் டு டோ வரைக்கும் செல்ஃப் க்ரூமிங்கில் எப்படி டேக் ஓவர் பண்ணணுங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு இதை நான் வந்து கொண்டு போகிறேன். ஸோ ரொம்ப எலாபரேட்டாக பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் மினி டிப்ஸோடு தான் வந்து நான் இந்த வீடியோவை கொண்டு போயிருக்கேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேர்லேருந்து பார்த்துடுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பியரன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டுறது வந்து நம்ம ஹேர்லேருந்து தான். ஸோ இங்கே வீடியோஸில் ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 பிக் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் இப்போ உட்காந்துருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் இந்த ஹேரையே வந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அதை ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டால் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிளான செல்ஃப் க்ரூமிங்கோட பேசிக். நம்ம செல்ஃப் க்ரூமிங்னு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய முடியாக இருந்தாலும் அதை சின்னதாக ஒரு கட்டிங்கோ இல்லைனா வந்து ஹேர் ஸ்டைலிங்கோ பண்ணி பாருங்கள். உங்களோட லுக் அண்ட் அப்பியரன்ஸே டோட்டலாக வேறு லெவலாக மாறிடும். இதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, செஞ்சு பாருங்கள், உங்கள் கண் கூட நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நல்லா வலிச்சு சீவி ஒரு ரப்பர் பேண்டு போடும்போது என்னோட முகம் வந்து எப்படி இருக்குது, அதே வந்து நான் என்னோட ஹேரை நல்லா ஃப்ரீ ஃப்ளோவில் நல்லா ஸ்டைலிங் பண்ண மாதிரி விடும்போது என் ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கெல்லாம் இப்படி தான் இருந்தால் பிடிக்கும், எனக்கு புடவை கட்டினா தான் பிடிக்கும். ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ கிடையாது. தன்னைத்தானே யாரெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ வேணும், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஹேரை வெட்டிக்கோங்க. ஸோ அதை வந்து இப்போ நிறையா ஸ்டைலிங் எல்லாம் இருக்குது. லைக் யூ கட்டிங் இருக்குது, லேயர் கட்டிங் இருக்குது, ஃபெதர் கட்டிங் இருக்குது, இப்போ பட்டர்ஃப்ளைன்னு கூட ஏதோ ஒன்று வந்திருக்கு. நான் இப்போ நெக்ஸ்ட்டு அதான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் முகத்துக்கு எந்த ஸ்டைல் வந்து நல்லா இருக்கும்னு சலூனில் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஹேர் கட்டிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக தான் வெட்டணும்னு சொல்லலை, உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் கட்டிங் பண்ணாவே உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை மெயின்டைன் பண்ணுறது எப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நார்மலாக ஏதோ ஒரு கிளினிக் ஆல் கிளியர் ஷாம்பு, ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர், ஸோ இந்த மாதிரிலாம் தான் வந்து நம்ம அந்த காலத்தில் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதையே வந்து இப்போயும் ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பயங்கர கெமிக்கல்ஸு. ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி. ஸோ இதில் மட்டும் கெமிக்கல் இல்லையாமான்னு கேட்பீங்க. ஸோ பதஞ்சலியில்
பதஞ்சலியில் மற்றதை கம்பேர் பண்ணும்போது அதில் பாதிக்கு மேலே கெமிக்கல் இல்லை. நான் யூஸ் பண்ணாத ஷாம்பே கிடையாது. ஸோ ட்ரெஸ்ஸமேலேருந்து பயோலாஜிலேருந்து மேட்ரஸ்லேருந்து பயங்கரமான ஹைஃபை ஷாம்ப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து முடிஞ்சது தான் வந்து இந்த பதஞ்சலி ஷாம்பு. பதஞ்சலியில் இப்போ வந்து மில்க் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் ஹோம்மேடு மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 times ஆகுது நீங்கள் ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுறதை நிறுத்துங்க. அதுவே உங்கள் பாதி அப்பியரன்ஸை ரொம்ப பேடாக காட்டும். அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால மட்டும் உங்கள் முடி வளராது, மாறாது, கொட்டை தான் செய்யும். தலையில் நார்மலாகவே நம்ம ஸ்கேல்ஃபில் நிறைய ஆயில் செக்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்கேல்ஃபும் சரி, நம்ம ஸ்கின்லேயும் சரி. நம்ம ஆயிலை வந்து நம்ம தனியாக அதுக்கு நான் அப்ளை பண்ணி தான் முடியை வளர்க்க வைக்கணும்னு கிடையாது. நம்ம உள்ளே என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வெளியில் காட்டும். அது ஸ்கின்னாக இருந்தாலும் ஹேராக இருந்தாலும். ஸோ உள்ளே வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டாலும், அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் நிறையா சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க, மோர் நிறையா குடிங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட்டில் காட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேரில் அப்பியர் ஆகும். நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது போக ஒரு நல்ல ஷாம்பு, ஒரு கண்டிஷ்னர். ஷாம்பு வந்து வீக்லி 3 times யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர் வீக்லி 1 time யூஸ் பண்ணால் போதும். இல்லைனா வந்து எப்பப்பெல்லாம் ஹேர் வாஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு வந்து நம்ம மண்டையில் இருக்கிற தோலை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஷாம்பு. முடிய இந்த லென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து குழப்பிடாதீங்க. ஷாம்பு வந்து ஸ்கேல்ஃபுக்கும், கண்டிஷ்னர் வந்து ஹேரோட ஸ்டாண்ட்ஸ் அதாவது லென்த்துக்கும் யூஸ் பண்ணுறது. கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக உங்கள் ஹேர் வந்து மெயின்டைன் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து இந்த கர்வியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் லுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் பண்ண விஷயம் என்னென்னா, நிறையா ஃபேஸ் வாஷ் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வந்து நான் ட்ரை பண்ணாத ஃபேஸ் வாஷே கிடையாது. அவ்வளோ ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ 5 வருஷமாக எண்டப் ஆனது தான் வந்து இந்த செட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர். அது வரைக்கும் என்ன ஸ்கின் டைப்பு, எந்த ஸ்கின்னுக்கு எது அப்ளை பண்ணணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்லலாம் நானும் இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது இந்த மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஸோ இதுதான் நம்மளுக்கானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை தாண்டி மாற்றவே இல்லை. அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் கிடச்சா யூஸ் பண்ணுவேன். ஸோ அன்னெசரியாக எதுவுமே வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஏதாவது ஒரு சீரம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின்னை வந்து எவ்ரி 5 yearsன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின், நம்ம பாடி, நம்ம வெயிட் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஏஜிங்கும் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்தந்த டயத்தில் அப்பப்போ நம்ம ஸ்கின்னுக்கு எது தேவையோ அதெல்லாம் செஞ்சால் நம்ம பாதி ஸ்கின் ஏஜிங் ப்ராப்ளத்துலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஒரு சிரம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான 4 ப்ராடக்ட். ஸோ இதை மட்டும் நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிங்கனாவே சூப்பராக உங்கள் ஸ்கின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி நல்ல ஃபுட் எடுத்துக்கிறோமோ அது இன்சைடு ஹெல்த்தை பார்த்துக்கும். எந்த அளவுக்கு அவுட் சைடு லுக்கு நல்லா இருக்கணுமோ அதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு தான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து லூஸாக போட்டாலும் ஃபிட்டாக போட்டாலும் அதுலேயுமே வந்து பாதிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ஃபிட்டாக போடும்போது அது ரொம்ப வல்கராக இருக்கும். அங்கங்கே ஸ்கின் வந்து பிதுங்கிக்கிட்டு பார்க்கவே வந்து லட்சணமாக இருக்காது. அதே லூஸாக போட்டாலும் நீங்கள் ஒரு பேஷண்ட் மாதிரி இருப்பீங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப லூஸாக போடும்போது நிறைய பேர் கேட்காங்க, ஏமா என்ன ஆயிடுச்சு, உடம்பு இழைச்சிட்டியான்னு. ரொம்ப ஃபிட்டாக போட்டாலும் அப்பையும் கேட்பாங்க, ஏமா குண்டாயிட்டியான்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அந்த கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி மாளாது. அதனால ரொம்ப ஃபிட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபிட்டிங்கில் ட்ரெஸ் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம பாதி அப்பியரன்ஸை அதுதான் எடுத்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் சூட் ஆகும். ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் டைப்ஸ் வந்து சூட் ஆகும். ஸோ அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்சால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அதுக்கான சுச்சுவேஷன் டைமிங் என்கிட்ட கிடையாது. பேண்ட்டு, டாப்பு,
துப்பட்டா. ஸோ இந்த மாதிரி செட்டு தான் வந்து ஒரு 10th 12thலலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போ வந்து எனக்குள்ள ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் எல்லாம் போகும்போது நம்ம அப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்பயுமே வந்து நான் அந்த பேண்ட்டு டாப்பு துப்பட்டாலாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னா ஷார்ட்டாக ஹேண்ட் வைக்காதீங்க, அது பார்க்குறதுக்கே உங்களை இன்னும் குண்டாக காட்டும். ஸோ 3/4 ஹேண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஹேண்ட் பேண்ட்லாம் போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி பேஷண்ட் மாதிரி தெரியும். ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்டிச்சிங்கும் ஃபிட்டிங்கும் செட் ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த லாங் டாப் எல்லாம் போடுறீங்கன்னா, இந்த குண்டாக இருக்கிறவங்க இந்த லாங் டாப், இந்த ஒன் பீஸ் ட்ரெஸ்ஸுங்கெலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வயிறு இடுப்பெல்லாம் ஹெவியாக இருக்கும்போது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட். ஸோ நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி லாங் டாப் போடும்போது நீங்கள் ரொம்ப இன்னும் லீனாக தெரிவிங்க. அதுவும் ஸோ அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கைண்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து உங்களை இன்னும் வந்து ஒல்லியாக காட்டாமல் கொஞ்சம் நல்லா அப்பியர் ஆகும். ஸோ அதே மாதிரி குண்டாக இருக்கிறவங்க இந்த காட்டன்லாம் போடும்போது இன்னும் அவங்க பஃபியாக தெரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப அதிகமான ஹேர் இருக்குது, ஸோ எனக்கு இது வந்து பார்க்கவே வியர்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்லரில் போய் வேக்சிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது பண்ணாமல் வீட்டிலேயே இருந்துட்டு இந்த வீட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப கெமிக்கல், அது வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸ்கின் கேன்சர்லாம் வருதுன்னு வந்து கேள்விப்படுறேன். ஸோ இந்த வீட் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் வந்து இந்த உமன்ஸ் யூஸ் பண்ணுற ரேசர் வருது, ஒரு 200 rupees இருக்கும். அந்த ரேசர் ஒரு 5 தடவை யூஸ் பண்ணலாம் நீங்கள் சேஃபாக வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கையில் வந்து நல்லா சோப்போ இல்லைனா எதாவது வந்து ஷாம்பு எதாவது க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரேசரால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து கையில் இருக்கிற ஹேர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாடி லோஷன் ஏதாவது போட்டு பேம்பரிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியல் டைமில் நானுமே வீட்டெல்லாம் யூஸ் பண்ணேன், எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ 5 இயர்ஸாக வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து பயங்கரமான சேஞ்சஸ் எல்லாம் நான் கொண்டு வந்தேன். ஸோ அது வரைக்கும் வந்து குழந்தை பிறந்தது, வளர்க்குறது, ஸோ அந்த மாதிரி பயங்கர பிஸியாக ஓடிட்டு இருந்தது. என்ன நானே கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப மோசமாக லுக்கு வைஸ் ரொம்ப மோசமாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு 15 minutes டெய்லி ஒதுக்கி ஸோ எனக்கான ஒரு வேலைகளை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை மாதிரி ஹேண்டில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் கால்லையும் அதே மாதிரி ரேசர் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபுல் ஹேரையும் ரிமூவ் பண்ணுறது. நார்மலாக எனக்கு இல்லை, ஸோ இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேர் வந்து க்ரோ ஆகிறதே கம்மி பாடியிலலாம். ஸோ அதனால் எனக்கு இந்த டென்ஷன் இல்லை. அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ், ஸோ கை கால் அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாமே ஒரு சண்டே டைமில் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஃப்ரீயாக உட்காந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ரிமூவ் பண்ணமோ அங்கெல்லாம் லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இன்னும் வேறு மாதிரி உங்களை காட்டும் லுக்காக. ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நீட்டாக சில்கியாக செலிபிரிட்டி ஹேண்ட் மாதிரி காட்டும். கையில் காலில் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டும். அதை தான் வந்து நானும் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற கலர்லாம் எடுக்க மாட்டேன். ரொம்ப மைல்டான கலர், நம்ம ஸ்கின் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் தான் எடுப்பேன், இல்லைனா நியூட் கலர் எடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து கடையில் போய் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த எந்த கலர் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறவங்க பளிச்சுன்னு இருக்கிற கலர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மலாம் வந்து வீட்டி ஸ்கின், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் போட்டால் தான் இன்னும் அழகாக பிரைட்டராக காட்டும். அதுக்குன்னு ஒயிட்டெல்லாம் எடுக்காதீங்க, அது இன்னும் கருப்பாக காட்டும். ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பவுடர் பிங்க், பவுடர் ப்ரௌன், ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்லாம் வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ அது போக வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஃபேஸில் மறந்துட்டேன், இந்த ஐப்ரோஸ். யாரெல்லாம் ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ண பயப்படுறீங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நிறையா இனோவேஷன் வந்திருக்கு. ஐப்ரோஸை வந்து ஒரு குட்டியாக பென் மாதிரி இருக்கும், ஸோ அதில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதை மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மறந்து விட்டுட்டோன்னா ஸோ இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக அது வாஷ் அவுட் பண்ணிவிடும், ஸோ பிடிங்கி எடுத்துடும். ஸோ அதுக்காக அது பயந்துட்டு தான் நான் வந்து பார்லர்லேயே பண்ணுறது. ஐப்ரோ பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கப். ஸோ எனக்கு மேக்கப்பே பண்ண தெரியலனாலும் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பண்ண தெரியாதவங்களுக்கு இருக்கிற வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நல்லதாக ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு காம்பேக்ட் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியிலலாம் போகும்போது, டே டைமில் போகும்போது ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அது மேலே ஒரு காம்பேக்ட் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். சூப்பராக உங்கள் முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக காட்டும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் வலியறது கம்மியாக தெரியும். காம்பேக்ட் பவுடர் அவ்வளோ நல்லா சூட் ஆகும். உங்களோட ஃபேஸில் லைட்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர், ஒரு ஐப்ரோ பென்சில், ஒரு பிரைட்டான ஒரு லிப்ஸ்டிக், உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக் வாங்க. கடையில் போய் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கலர் உங்களுக்கு சூஸ் பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் கடையில் போய் செக் பண்ணி வாங்குங்க. ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க. ஏன்னா லோ குவாலிட்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் லிப்ஸை வந்து ரொம்ப டார்க்கர் பண்ணிவிடும். பார்க்குறதுக்கே வந்து லிப்ஸும் வீணாயிடும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் தெரியாது. சில பிராண்ட்ஸில் வந்து ஆஃபோர்டபுளான லிப்ஸ்டிக்கெல்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லாக்மி, அதுக்கப்புறம் ஃபேஸஸ் கனடா, கலர் பார், மார்ஸ், ஸோ அந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்விஸ் பியூட்டி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆஃபோர்டபுள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிராண்ட்ஸ். இதிலலாம் வந்து உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல லிப்ஸ்டிக்கெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காலேஜ் படிக்கிற எங்ககிட்ட காசே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாக்கெட் மணிங்கிற ஒன்று வந்து வீட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா இப்போல்லாம் வந்து ஒரு 1000 ரூபாயாவது மினிமம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அப்போ வந்து 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதில் தான் வந்து நான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாக்கெட் மணி சப்போஸ் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஸோ இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். என்னென்னா ஆஃபர் வரும்போது ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. நைக்கா பிங்க் சேல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். அமேசானில் ஆஃபர்ஸ் நல்ல டீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டயத்தில் செக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லெஸர் ப்ரைஸாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பேர்டனாக தெரியாது. இந்த மந்த்துக்கு இவ்வளோ, இந்த மந்த்துக்கு இவ்வளோன்னு வாங்கலாம். இல்லைனா வந்து காசை மொத்தமாக சேர்த்து வச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நல்ல பல்காக வந்து ஆஃபர் இருக்கும்போது டீல்ஸில் வாங்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். அப்போல்லாம் எங்களுக்கு இந்த சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து அப்போ இந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 10 years பேக். இப்போ தான் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அது போக நம்ம ஃபுட்வேர், உங்களோட ஃபேஸ்லேருந்து ஹெட்டிலேருந்து டோ வரையும் போகும்போது ஆப்வியஸ்லி உங்களோட செப்பல்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிவிங்க. இப்போ ரொம்ப ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஹீல்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப வியர்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக குள்ளமாக இருக்கிறவங்க ஹீல்ஸ் போடாமல் ஃப்ளாட்ஸ் போடும்போது அவங்க இன்னுமே ஷார்ட்டாக தெரிவாங்க. ஸோ நம்ம செப்பலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட லுக்கை காட்டுறதுக்கு. ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பல விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வரையும் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.